மாமா ஒரு 1000 ரூபாய் இருந்தா கொடுங்க மாமா. இது 1000 ரூபாய் எதுக்கு கேக்குற? ஐயோ மாமா, இப்ப ஒரு புதுசா ட்ரிக் கண்டுபிடிச்சிருக்கிற மாமா. நீ 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உனக்கு 2000 ரூபாய் திருப்பி கொடுப்பேன். இது 1000 ரூபாய் கொடுத்தா 2000 ரூபாய் கொடுப்பியா? இது எதை ஸ்கேம் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். ஐயோ மாமா, ஸ்கேமும் இல்ல ஒண்ணும் இல்ல. நீ இப்ப 1000 ரூபாய் மட்டும் கொடு, நான் 2000 ரூபாய் உனக்கு திருப்பி தரல. நான் உன்னோட பிஞ்ச செருப்பு கழட்டி அடி அடி மாமா. இன்னைக்கு ஒரு நாய் பிஞ்ச செருப்புலயே அடி வாங்கி சாக போகுது. இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் மாத்தி கேட்டு. மாமா இது எவ்வளோ? 1000. அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட எவ்வளோ வாங்கியிருந்தேன்? இன்னைக்கு 1000. மொத்தம் சேர்த்துனா 2000. ஆக மொத்தம் 2000 ரூபாயா? நீ அடுத்த வாரம் திருப்பி வாங்கிக்கோ. வரட்டா மாமா? கடன் கேட்டு இருந்தா கொடுத்துருப்பீங்களா? இப்படியே வாங்கலாம் கடனை. கப்புட்டி வாயா, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நாங்க இதுல இருந்து வெளில வர்றதுக்கு 500 ரூபாய் வாடகை, 200 ரூபாய் தூக்கி கொடுக்குறேன். என்னது 500 ரூபாயா? நான் பஸ்லயே 10 ரூபாய் கொடுத்துட்டு படுத்துட்டு வந்திருப்பேனா? நான் 200 ரூபாய் இதே ஜாஸ்தி தான். புரியுங்க, பெட்ரோல் பங்கு உங்க அப்பா வச்சிருந்தா அப்படின்னா நம்ம வண்டி ஓட்டுனா ஓசல புல் பண்ணி விட்டாங்கன்னா உனக்கு 200 ரூபாய்க்கு ஓட்டலாம். இப்ப நீ வந்ததுக்கு முதல்ல 500 ரூபாய் காசு கொடு. ஆனா காங்கேயத்துல இருந்து வெள்ளக்காரனுக்கு 500 ரூபாய் ஜாஸ்தி தான். இருந்தா புடி, ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டி பாரு, அப்ப தெரியும். கொண்டா 1000 ரூபாய். டேய் எந்திரிச்சு கிளம்பு. ஆனா 1000 ரூபாய் கனவு. ஆனந்தனா பகல் கனவு பலிக்காதுண்ணா. டேய் நில்லு, டேய் டேய் ஒரு முன்னதான் நில்லு. டேய் எல்லாரும் கூப்பிட்டு கேட்கற உன் பாட்டுக்கு நிக்காம போயிட்டே இருக்கிற. டேய் அன்னைக்கு என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். நான் இன்னைக்கு சொல்லல, அன்னைக்கு என்ன சொன்ன? நீ நானே உன்னை இன்னைக்கு தான் பாக்குறேங்கிற. அப்புறம் அன்னைக்கு சொன்ன அன்னைக்கு நான் என்னடா சொன்னேன்? பொழப்பே இல்லாம இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறேன், யூடியூப்ல வீடியோ போடுறனால 10 பைசா பிரயோஜனமே இல்லை. கேவலமா சிரிக்கிற நீ. டேய் நீ இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல வீடியோ போடுறது இப்ப நீ சொல்லிதான்டா எனக்கு தெரியும். நான் யூடியூப்ல சேனல் வச்சுக்கிறது இன்னைக்கு தெரியுது, அன்னைக்கு தெரியுது, அதெல்லாம் மேட்டர் இல்ல. ஆனா நீ அன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாது. நான் தான் பேசவே இல்லைங்கிற. நீ என்ன மெண்டலாயா? சரி இப்ப என்ன பண்ணலாம்? அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு. பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல வந்த மொத்த வருமானத்தை போட்டு எவ்வளவு பெரிய கார் வாங்கி இருக்கிற பாருடா. அன்னைக்கு கேவலமா சிரிக்கிற. டேய் நீ காரை வாங்கு, பஸ்ஸ வாங்கு, அதையெல்லாம் என்ன ஏன்டா கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கிற? டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நான் சொன்ன விஷயத்த அங்க ஒரு கருவாய் நின்றுட்டு இருக்கிற மாதிரியா, அவங்ககிட்ட போய் அப்படியே சொல்லிட்டு போயிரு. சொல்லலைன்னா என்னடா பண்ணுவேன்? நீ மட்டும் சொல்லாம போய் பாரு, வண்டி எடுத்துட்டு வந்து பெட்டெக்ஸ் மேலே விட்டு ஏத்துண்டா. சர்ரா மண்டல சொல்லி தொலைகிறேன்டா. அந்த பயம் இருக்கணும். காரு கவுந்தடிச்சு தூங்கிட்டு இருக்கிறான். எந்திரிக்கிற வரைக்கும் இந்த காருக்கு நம்ம தானே ஓடுது. ஏய் நில்லு. ஏய் கப்புட்டி வாயா, ஆட்டோ நிக்கிறது கூட உனக்கு கண்ணு தெரியலையா? நானா அனுச்சிக்கங்கண்ணா, பிரேக் பிடிக்கிறீங்கண்ணா. பாருக்கு எந்த வழியாங்கண்ணா போறது? இறங்கி வந்து வெளியே கேட்க மாட்டீங்களா? நான் பாருக்கு எந்த ரோட்லங்கண்ணா போகணும்? ஆறு ரோட்ல போ. என்னடா வெள்ள கோயில்ல தடி குழுந்தா பாரு மேலதான் உழுகணும். அத்தனை பார் இருக்குது. இந்த ரோட்ல தான் ஒரு 100 மீட்டருக்குள்ள ஒரு பார் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அதுவா? தேருக்கு போலாம். நீங்க ரூட் மட்டும் சொல்லுங்கண்ணா. என்கிட்ட பைக். அண்ணா பைக்கை காணோம். அண்ணா என்னோட பைக் நின்று இருந்தாலுங்கண்ணா, பைக்கை காணாங்கண்ணா. என்னடா நீ என்ன வரைக்கும் பார காணானே, இப்ப பைக்கு காணாங்கிற. வண்டியில கூட டம்முன்னு வந்து மோதி இடிச்சு நிறுத்தினாலங்கண்ணா. ஏய் பதறாத, ஒன்னும் கவலைப்படாத. நம்ம ஏரியாது. முதல்ல வண்டியில ஏறு, நேர் பாருக்கு போறோம். ஆளு கட்டிங் சாப்பிடுறோம், அப்புறம் வண்டி தேடுறோம். சரிங்கண்ணா வாங்க போலாம். இப்ப இவனை வச்சு கறந்துட வேண்டியது. யாரு சித்தப்பு? நீங்க போனீங்க வந்ததுக்கு வாடகை 300 ரூபாய் கொடுங்க. நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க. கூட்டிட்டு பார் நம்மளே தேடி கண்டுபிடிச்சிருந்து 300 ரூபாய் மிச்சமாயிருக்கு. அங்க நிக்கிறது உன்னோட வண்டியான்னு பாரு. அண்ணா நீங்க வண்டி என்னோடதுங்கண்ணா. வந்தாச்சா? இந்தாங்க எடுத்துட்டு போங்க. நான் வண்டி எப்படி எடுத்துட்டு வந்தீங்க? ஆட்டோக்காரர் பாக்குறதுக்கு உங்களை மாதிரியே இருந்தாரு. நீ வந்தே ஆட்டோ? அதான் எங்க அண்ணன் பைக் எடுத்துட்டு பாருக்கு போடான்னு சொன்னா. அண்ணன் சொன்னா தம்பி செஞ்ச. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. இந்த எச்ச தண்ணி எங்க மாமா ஊத்துறது? இந்த பக்கத்து வீட்டுக்கார வண்டி வாங்கி செவுத்தொட்டி நிறுத்தி வச்சிருக்கிறான். அது மேல கொண்டு இது மாமா ஈகோ நிக்குது. அந்த வண்டியா புது வண்டியாட்டு இருக்குது. சண்டைக்கீர் வந்துட்டு போறாங்க மாமா. மாப்பிள்ள நேத்து கூட நான் கறி குழம்போடு தின்னு போட்டு கொண்டு போய் ஊத்துனேன். நான் எதுவுமே சொல்லல, நீங்க கொண்டு போய் ஊத்துங்க. கம்மனது மாமா, அதெல்லாம் அடுத்தவங்களுடைய உழைப்பு.
அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. மாப்பிள்ள நீங்க தான் இப்படிங்கிறீங்க. நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறார்ல, அதான் ஈஸ்வரி. அந்த பொம்பளை நேத்து ஒரு குண்டா சாப்பாடை கரைச்சு கொண்டு வந்து பொழிச்சுன்னு நடு வண்டியில் ஊற்றி வச்சிருக்கிறா. போய் கேட்டதுக்கு நான் ஊத்தவே இல்லை அப்படின்ட்டான். அந்த மாதிரி சொல்லிக்கலாம், நீங்க ஊற்றி விடுங்க. ஆமாம்மா, பக்கத்து வீட்டுக்காரர் 1.5 நாள் ஒரு கார் வாங்கினா உங்களுக்கு வயிறு வாயெல்லாம் எரியுது. என்ன பக்கத்து வீட்டுக்காரனால பணக்காரனாயிட்டு நம்மளை மதிக்க மாட்டானுங்க. இந்த மாதிரி எண்ணெய் இருக்கிற வரைக்கும் என்னைக்கும் முன்னேற முடியாது. இந்த தண்ணி நான் கொண்டு கவரில் ஊற்றி காவாயில் கொண்டு எடுத்துட்டு போயிடுறேன் நான். இந்த மாதிரி கப்பட்டு வேணும் ஊருக்கு 4 பேர் இருப்பானுங்களாட்டு இருக்குது. தம்பி கொஞ்சம் அப்படியே தூக்கி விடுங்க தம்பி. யோ அரிசி மூட்டை மாதிரி இருக்கிற உன்னை எப்படியே நான் தூக்குறது? யோ பெருசு அரிசி மூட்டை கணக்கறையிற உங்களையெல்லாம் தூக்கி உட்கார வச்சதே பெருசு. ஆய்க்கு அர்ஜென்டா இருக்குது, அப்படியே கொஞ்சம் கை தாங்கல புடிச்சு கொண்டு கக்கூஸ் கொண்டு விட்டுருங்களேன். பரவாயில்ல விடியா, எல்லாத்துக்குமே வர்றது தானே, இதெல்லாம் நேச்சர் தானியா. ஆனா விட்டது நீ தானே. மாப்பிள்ள மாமனுக்கு பெரிய கட்ட விட்டு வைக்கிறீங்க, போட்டோ பார்த்து சும்மா நச்சுன்னு எடுத்து கொடுங்க. ஜனநாயகன் படத்துக்கே நான் தாங்க மாமா கேமராமேன். நீங்க இப்ப போட்டோ மட்டும் பாருங்க, கொஞ்சம் அப்படி அப்படியே இருங்க. நாய் நிக்குது. ஏன் மாப்பிள்ள போட்டோ எடுக்கும்போது நாய் வந்து நிக்குது, அதையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கிறீங்க. மாமா ஏஐ ஜெனரேஷன்ல இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இப்ப பாருங்க. ஓகே கூகுள், அந்த நாயை தூக்கு. ஓகே மக்களே, வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ரீல்ஸ் எல்லாம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தா இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு சென்ட் பண்ணி விடுங்க. அந்த வீடியோக்கெல்லாம் நான் ரியாக்ஷன் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.